வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் விஜய் பேசக்கூடிய இந்த காணொளி காட்சியை ஒரு முறை பாருங்கள். அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். விஜய் பேசின இந்த காணொளி காட்சியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலையைத்தான் அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக ஆதங்கமாக வெளிப்படுத்துறாருங்க. 250 கோடி சம்பளம் வாங்கி கொண்டு இருந்த ஒரு மனிதன் அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தனது சேவையை தொடரணும், சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட மனிதனை நம்ம வரவேற்கணும். ஒரு முறையாவது அரசியல்ல ஒரு புதிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டுங்க. என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அங்க தில்லு இருக்குதா, தாலி இருக்குதா? 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? ஏன் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு சினிமாவில் சம்பாதிச்ச பணம் பத்தலைன்னு புதிதாக அரசியலில் பணம் சம்பாதிக்க போறாரா அப்படின்னு கேட்கலாங்க. எதுக்குன்னு அவர் சம்பாதிக்கணும்? புதிதாக அரசியலுக்கு அவர் சம்பாதிக்கணும். ஒரு படம் நடிச்சா 250 கோடி வாங்குறாருங்க. சினிமாவில் நடித்து புகழையும் பேரையும் சம்பாதித்து தேவைக்கு அதிகமாக பணத்தையும் சம்பாதித்து போதும் சொல்லி சினிமாவை விட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலில் வந்திருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட மனிதனை நம்ம வரவேற்கணும். வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் 2026 நடக்க போகிற தேர்தல் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க. புதிய வரையான இந்த விஜய் அவர்களை முதல்வர் சீட்டில் உட்கார வைத்து நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு முறை கொடுத்து தான் பார்ப்போம் எந்த மாதிரி தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறாரு, என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர போறாரு, வழிவகை செய்ய போகிறாருன்னு கொடுத்து பார்ப்போமே. கொடுத்து பார்ப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி நாம் தேவையில்லாமல் பேச வேண்டாங்க. இன்று இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதல்வர் உதயநிதியாக இருக்கட்டும், அரசியல் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய தந்தை கருணாநிதி, அவருடைய தாத்தா மூலமாக அரசியல்ல நுழைந்து இன்று இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாதுங்க. பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் ஆகுது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி. இன்று மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு உள்ளது, ஒரு தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாரு பார்க்கும்போது வியப்பா இருக்குதுங்க. இவர் எங்க 2026 தேர்தலில் வெற்றி பெற்றுவாரோ, முதல்வர் பதவியை பிடித்து விடுவாரோ, சிலர் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன மாற்றம் ஏற்பட போது, எங்கு நாம் தோற்று விடுவோமோ, ஆட்சியை இழந்து விடுவோமோ, தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசித்து இன்று புதிய புதிய திட்டங்களை வழிவகுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லை. நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற நோக்கோடு வராருங்க. அரசியலில் வந்துதான் இது செய்யணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சில திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த உரிய பதவியில இருந்து அதற்குரிய திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. அப்பதாங்க அதனால அந்த பயன் முழுமையாக போய் மக்களுக்கு கிடைக்கும். அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருக்கிறாரு. அரசியலில் வருவதற்கு முன்பாகவே தான் நடித்த படத்தின் மூலம் கிடைத்த சம்பளத்தை வைத்து மக்களுக்கு செய்திருக்கிறாரு. இன்றும் நல்ல திட்டங்களை செய்து கொண்டுதாங்க இருக்கிறாரு, உதவி கொண்டுதான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் ஒரு முறையாவது ஆட்சியில் அமர்த்தி பார்ப்போம். புதிய மாற்றத்தை நோக்கி தமிழக மக்கள் ஒரு விடுதலை ஏற்படுத்துவோங்க. வருகின்ற 2026 தேர்தல் களம் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி இருக்கட்டும். நான் முடிவு செய்து விட்டேங்க. ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். விஜய் கூறுவது போல முடிவெடுத்து விட்டேன். இந்த 26 தேர்தலில் என்னுடைய வாக்கு விஜய் அவர்களுக்குத்தான். மக்களாகிய நீங்களும் சிந்தித்து முடிவெடுங்கள். உங்களுடைய வாக்கினை விஜய் அவர்களுக்கு அளித்து புதிய மாற்றத்தை, புதிய விடியலை ஏற்படுத்துவோம்.